ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பெரியாரிய இடதுசாரி செயற்பாட்டாளர், எழுத்தாளர், பேச்சாளர் சூர்யா சேவியர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆர்எஸ்எஸ் யாரெல்லாம் ஒரு காலத்தில் சனாதனத்திற்கு எதிராக செயல்பட்டார்களோ, அது புத்தராக இருந்தாலும் சரி, அம்பேத்கராக இருந்தாலும் சரி, ஐயன்காளியாக இருந்தாலும் சரி, ஐயா வைகுண்டராக இருந்தாலும் சரி, வள்ளலாராக இருந்தாலும் சரி, திருமூலராக இருந்தாலும் சரி, திருவள்ளுவராக இருந்தாலும் சரி, யாரை கேட்டாலும் இவங்கெல்லாம் சனாதனத்தை வாழ வச்சவங்க, இவங்கெல்லாம் இந்துத்துவத்தை வாழ வச்சவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியாருங்கிற ஒரு தலைவரை தவிர்த்துட்டு அவரை மாதிரியே சிந்தித்த சனாதன எதிர்ப்பாளர்கள் எல்லாரையும் கையகப்படுத்துகிற வேலையை அவங்க தொடர்ந்து செய்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஆளுநர் RN ரவி அவர்கள் சனாதனத்துக்காக பாடுபட்டவர் ஐயா வைகுண்டர் அப்படின்னு சாமி தோப்பு வைகுண்டரை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவின் 126வது அவதாரமோ ஏதோ ஒன்று வேற சொல்லியிருக்கிறாங்க. ஐயா வைகுண்டருடைய வாழ்க்கை நெறி, அவருடைய ஆன்மீகம், அவருடைய புரட்சிக்கும் சனாதனத்துக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா? RN ரவி இப்படி சொல்லியிருப்பது எப்படி பார்க்குறீங்க? முதலில் அவதாரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவதாரம் என்பது வேறு ஒன்றுமல்ல, அவாதாரம். அவாளுக்கான தாரம் தான் அவாதாரம். அதைத்தான் இவங்க அவதாரம் சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல கிருஷ்ணர் இருந்தார். நம்ம ஊர்ல கிருஷ்ணாலே கருப்பு. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கருப்புசாமியை தான் வடமொழியில கிருஷ்ணர்னு சொன்னாங்க. இது இங்க இருந்தது. சிவன் இங்க இருந்தார். நீங்க விஷ்ணு யாரு? முருகன் இங்கே இருந்தார். முருகன் வழிபடக்கூடிய கடவுளாக இருந்தார். சுப்பிரமணியன் என்பவர் சமஸ்கிருத கடவுள். அந்த சமஸ்கிருத கடவுளும் இவரும் ஒன்றுதான் என்று சுப்பிரமணியனையும் முருகனையும் இணைத்தார்கள். முருகன் என்று எந்த பார்ப்பனரும் பெயர் வைத்துக் கொள்வதில்லை, மறந்துவிடக்கூடாது. சுப்பிரமணி என்று சூத்திரர்கள் பெயர் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் முருகன் ஐயங்கார், முருகன் ஐயர் என்று யாரையாவது தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்ததுண்டா? முருகன் பேரே வைக்க மாட்டாங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா விஷ்ணு என்பவர் வேறு. விஷ்ணு என்பது ஒரு ஆரிய கடவுள். அந்த ஆரிய கடவுளை இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணரோடு என்ன செய்தார்கள்? இணைத்தார்கள். அதுதான் இவர்கள் செஞ்ச முடிச்சு போடுற வேலை இருக்குல்ல, எல்லாத்துக்கும் முடிச்சு போட்டு விடுவாங்க. உங்க கடவுள் எங்க கடவுள் ரெண்டையும் நம்ம லிங்க் பண்றோம் அப்படின்னு லிங்க் பண்ணிக்கிட்டு இவங்க கோயிலுக்குள்ள வண்டி ஏறுற வேலை இருக்குல்ல, அந்த வேலையை ரொம்ப தெளிவா செஞ்சாங்க. அந்த அவதார கோட்பாட்டை எல்லாம் நீங்கள் பார்த்தால் 10 அவதாரம் அவர் விஷ்ணு எடுத்தார் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அவர் அவதாரம் எடுத்தார். என்ன ஒரு துரதிர்ஷ்டம்னா, அவதாரம் எடுத்த கடவுள் இந்திய எல்லைக்குள்ளேயே மாறி மாறி எடுத்துக்கொண்டதுதான் ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது. அது கிரீன்லாந்துலயோ, உகாண்டாவிலையோ, அகாண்டாவிலையோ, அமெரிக்காவிலையோ, ஆப்பிரிக்காவிலையோ, ஆஸ்திரேலியாவிலையோ அவர் ஏன் அவதாரம் எடுக்கல அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. பார்ப்பனர்கள் எங்கெல்லாம் உள்ள நுழைஞ்சாங்களோ அங்கெல்லாம் அவர் அவதாரம் எடுத்துக்கொண்டார். அதான் பிரச்சனை. அப்பனா அவதாரம் என்பது யாருக்கானதுங்கிறது? அந்த அவதாரத்துல மீன் இருக்கும், அந்த அவதாரத்துல ஒவ்வொரு விலங்குகள் இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. அந்தந்த எந்த ஒரு இடத்தில் மக்கள் வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கைக்கு எது உதவியாக இருக்கிறதோ, மீன் நெய்தல் குடி மக்கள், அந்த நெய்தல் குடி மக்களுக்கு மீன் இருக்கு, அவங்களுக்கு அதான் குலக்குறியாக இருக்கும். எனவே மீனாக அவர்தான் வந்தார், அவர்தான் பன்றியாக வந்தார், அவர்தான் பசுவாக வந்தார் என்று இவர்கள் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் எதை குலக்குறியாக கொண்டு வாழ்ந்தார்களோ அதை எல்லாம் எங்களுடைய அவதாரம், எனவே நீங்கள் எல்லாம் எங்களுக்கானவர்கள் என்று அவர்கள் கொண்டு முடிச்சு போட்டார்கள். ஒரு பெரு நங்கூரம் பாய்ச்சிய ஒரு முடிச்சு என்பது போட்டதுதான் அவதார கோட்பாடு உருவான வரலாறு. இந்த அவதார கோட்பாடு எல்லோரையும் இணைப்பதற்காக போட்டார்கள் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்றே வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது மக்களை வேறுபடுத்துவதற்காக போடக்கூடிய, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்பதற்காக ஒரு ஏற்பாடு. இப்ப ஐயா வைகுண்டர், வடக்கே வள்ளலாரை வைத்துக் கொள்ளுங்கள், தெற்கே ஐயா வைகுண்டரை வைத்துக் கொள்ளுங்கள். ஐயா வைகுண்டர் அவர் வாழ்ந்த காலம், அந்த காலத்தில் என்ன நடந்தது? இப்ப நீங்க ஒரு வரலாறைய நம்ம ஏற்கனவே நம்ம இதுல நம்ம இணையதளத்துல பேசணும். நீங்க இங்க இருக்கக்கூடிய அந்த சோழர்களை கொன்ன ஒரு 4 பார்ப்பனர்கள் இருந்தாங்கல்ல, ஆதித்த கரிகாலனை கொலை செஞ்சவங்க. இந்த ஆதித்த கரிகாலனை கொலை செய்த அந்த 4 பேரும் ராஜராஜ சோழனால் நாடு கடத்தப்படுகிறார்கள். இந்த நாடு கடத்தப்பட்ட அந்த பார்ப்பனர்கள் எங்கே போனாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கதான் போய் சேர்ந்த இடம் தான் எங்கே போனது? கேரளாவுக்கு போனது. கேரளாவில் போய் வேணாடு சர்க்கார்ல போய் சரண்டர் ஆகுறாங்க. சரண்டர் ஆகி உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக செயல்படுகிறோம் என்று அந்த மன்னனிடம் மண்டியிடுகிறார்கள். வேணாடு சர்க்கார், அங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் அவர்களை வைத்துக் கொண்டார்கள். அவருக்கு முன்னாடி குடிமி இருந்ததுனால, சோழ தேசத்திலிருந்து வந்ததால் அவர்களுக்கு சோழிய பார்ப்பனர் என்று பெயர்.
அதனால சோழியங்குருமி சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க அங்க போய் அதுதான் 10ஆம் நூற்றாண்டு. அந்த 10ஆம் நூற்றாண்டுல அவர்கள் போய் அங்கு எழுதிய கதைதான் பரசுராமன் கடலில் இருந்து மீட்டது கேரளம் என்ற கதை. அங்கு அதற்கு பின்னதான் உருவாக்கப்படுகிறது. அது உருவான காலம் 10ஆம் நூற்றாண்டு. இந்த 10ஆம் நூற்றாண்டிற்கு முன்னால் வரைக்கும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த நாடார் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. குடும்ப வழக்கம் என்ன இருந்ததுன்னா, 16 வயது பூர்த்தி அடைந்த ஒரு நாடார் சமூக இளைஞனுக்கு அவன் 16 வயது பூர்த்தி அடைந்தவுடன் அவன் முதிர்ச்சி அடைந்து விட்டான், அவன் ஒரு குடும்பத்தை காக்கும் பொறுப்பிற்கு வந்து விட்டான் என்று சொல்லி தலையில் உருமால் கட்டு என்ற ஒரு கட்டு தலப்பா கட்டுவாங்க. அந்த கட்டி கையில ஒரு பிச்சுவா கத்தி கொடுக்கிறது வழக்கம். இப்பயுமே அது இருக்கு. அந்த வழக்கம் அப்போது இருந்தது. அதற்கு பின்னால் இவர்கள் வேணாடு அரசாங்கத்தை கைப்பற்றி கொண்டு அங்கிருக்கக்கூடிய மன்னர்களுக்கு இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்கே நாயர்களை அடக்குவதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்தார்கள். அந்த ஏற்பாடுகள்லாம் நீங்க அந்த வரலாறுக்குள்ள போனீங்கன்னா ரொம்ப நேரம் பேச வேண்டியிருக்கும். அந்த மன்னனிடம் முறையிடுகிறார்கள், நாங்கள் உங்களுக்கு அடிமைகள், உங்களுக்கு என்ன செய்யணும்னா, நாங்கள் மூத்தவர்கள் மட்டும் திருமணம் செய்வோம், 2, 3, 4 ஆண்கள் நாங்கள் திருமணம் செய்ய மாட்டோம், அரசாங்கத்திற்கு விசுவாசமாக நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னா மன்னன் அப்படியே புலகாங்கிதம் அடைகிறார். கல்யாணமே பண்ண மாட்டீங்களா? ஆமா, அந்த அளவுக்கு நாங்க விசுவாசமா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள் பேர் தான், அந்த சோழிய பார்ப்பனர்கள் தான் நம்பூதிரிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். நீங்க நம்பூதிரியில மூத்த ஒரு குடும்பத்துல 4 ஆண் இருந்தானா மூத்தவன் தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவான். 2, 3, 4 கல்யாணம் பண்ண மாட்டானுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு பின்னாடி சோழிய குடுமி சும்மா இருக்காதுல்ல, அது ஆட ஆரம்பிக்குது. அது மன்னர்களிடம் சொல்றார்கள், நாயர்கள் படை வீரர்கள், போர் வீரர்கள், அவர்கள் தேசத்தை காக்க வேண்டும், எனவே நாயர்கள் யாரும் திருமணம் செய்யக்கூடாது என்று மன்னர் உத்தரவு போட வேண்டும். அப்ப நாயர் வீட்டு பெண்களை என்ன செய்வது? நாயர் வீட்டு பெண்களை வேறொன்றும் செய்ய வேண்டாம், எங்களிடம் கல்யாணமாகாமல் இருக்கக்கூடிய 2, 3, 4 ஆகியோர் அங்கு சென்று வருவதற்கு மன்னர் ஒரு ஏற்பாடு செய்து தர வேண்டும். அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் தரவாடு இல்லம், மறந்து விடாதீர்கள். எவ்வளவு ஒரு கேவலமான வேலையை அவர்கள் அங்கு செய்தார்கள் என்பது. அந்த காலத்தில் தான் நாடார் சமூகம் அடக்கப்படுகிறது. அந்த உருமால் கட்டு கட்டக்கூடிய கட்டை கட்டக்கூடாது என்று மறுக்கிறார்கள். அதற்கு பின்னால் அந்த சமூகம் சுருமாடு தூக்கி வைக்கிறது. சுருமாடுனா வைக்கப்படப்பை சுத்தி தலையில வச்சுக்கிறதுக்கு பேர் தான் சுருமாடு. அது சுமை சுமப்பதற்காக உருமால் கட்டை கழட்டி விடுகிறார்கள். உயர் தொனி வைக்கக்கூடிய பெயர்கள் வைக்கக்கூடாது என்கிறார்கள். அந்த பெயருக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு ஐயா வைகுண்டரை பற்றி ஆரியன் ரவி பேசுகிறார் அல்லவா, அவருடைய உண்மையான பெயர், அப்பா அம்மா வச்ச பெயர் என்ன? முடிசூடும் பெருமாள். முடிசூடும் பெருமாள், முடிசூடும் என்று நீ எப்படி உயர் தொனியில் பெயர் வைக்கலாம் என்று அவருடைய அப்பாவையும் அம்மாவையும் கொண்டு போய் திருவனந்தபுரம் சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைக்கிறார்கள். அடைச்சு அவர்கள் துன்புறுத்தப்பட்டதற்கு பின்னால் அவரது முடிசூடும் பெருமாள் என்ற பெயர் முத்துக்குட்டி என்று மாற்றப்படுகிறது. அதான் முத்துக்குட்டி சுவாமிகள் என்பார்கள். அந்த முத்துக்குட்டி என்று பெயர். நீங்க கூட காமராஜர் இருக்கார்ல, காமராஜருக்கு பேர் காமராஜரா? அவர் பேர் காமராஜரா? உண்மையான பேரு அவர் காமராஜர் கிடையாது. அவருடைய உண்மையான பேர் காமாட்சி. ஏன்னா காமாட்சின்னு தான் பேர் வைக்கணும். காமராஜா அப்படிலாம் பேர் வைக்க கூடாது, பேர் வைக்க விட மாட்டான். அப்ப அவர் பேர்ல இருந்த காமாட்சியில் இருந்த காமவையும் அவங்க அம்மா ராசா ராசான்னு கூப்பிட்டதையும் சேர்த்து தந்தை பெரியார் தான் காமராஜாயா நீ அப்படின்னு சொன்னவர், மறந்துடாதீங்க. காமராஜான்னு தமிழ்நாட்டில் ராஜாவா சுத்துன்னு சொன்னவர் தந்தை பெரியார். அப்புறம் தான் அவர் காமராஜர். அதற்கு முன்னாடி எல்லாம் காமராஜர் இல்ல 54க்கு முன்பு வரையும் காமாட்சி தான் இருந்தாரா? காமாட்சி அவர் பேரு நீங்க இன்னைக்கு போய் எடுத்து பாருங்க, அவர் பேர் காமாட்சி தான் இருக்கும். அதற்கு முன்னால் அரசியல் குடியாத்தம் இடைத்தேர்தல்ல அந்த குலக்கல்வி எதிர்ப்புல தானே காமராஜர் பெரியார் நட்பு உருவாகுது. அதுவரையும் அவர் காங்கிரஸ் எதிர்ப்புல தானே பெரியார் இருக்காரு. அவர்கள் ஆரம்ப காலத்தில் நண்பர்களாக இருக்கக்கூடிய காலத்தில், அவர் அரசியலுக்கு வரும்போதெல்லாம் காமராஜராக வந்து விட்டார். சனாதன எதிர்ப்பில் தந்தை பெரியார் களத்தில் இருக்கக்கூடிய காலத்திலேயே காமராஜர் என்கிறார் அவரு. அதற்கு பின்னாடி தான் அவர் காமராஜராக மாறுகிறார். இதெல்லாம் வரலாறு. அப்படி யாரும் பேர் வைக்க முடியாது. அந்த பேர் வைக்க விடாமல் தடுத்த அந்த பார்ப்பனியம் தவறு என்ற ஆரியன் ரவி சொல்ல தயாரா? சரி, ஐயா வைகுண்டர் கோயிலுக்குள்ள இறைவன் யார் என்று ஐயா வைகுண்டரிடம் கேட்கிறார்கள். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சிலை வழிபாட்டை மறுத்தவர். அவர் எப்படி நீ சனாதனவாதின்னு சொல்லுவார்? ஏன் சிலை வழிபாட்டை அவர் மறுக்கிறார்? ஐயா வைகுண்டரிடம் இறைவன் யார் என கேட்கிறார்கள். இறைவனுக்கு ஐயா வைகுண்டர் ஒரு விளக்கம் சொல்கிறார். மறையினில் அடங்காதவர். மறந்துடாதீங்க வார்த்தை, வார்த்தை மறை, வேதம். மறையினில் அடங்காதவர், இறையினிலும் அடங்காதவர்.
வணங்கிலும் அடங்காதவர், பல வகையிலும் அடங்காதவர், துறையினில் அடங்காதவர், புவியிலும் அடங்காதவர். அடுத்தவர் என்ன தெரியுமா? சுருதியில் அடங்காதவர். சுருதி, இவங்க சொல்லுவாங்கல்ல சுருதியில இருக்கு சுருதியில இருக்குன்னு, சுருதியில் அடங்காதவர், சகையினில் அடங்காதவர், உறவினில் அடங்காதவர், மொழியில் அடங்காதவர், யுகத்திலும் அடங்காதவர், ஒரு விதத்திலும் அடங்காதவர். இதுதான் இறைவன் என்று சொன்னவர் ஐயா வைகுண்டர். அகில திரட்டு எடுத்து படிச்சு பாருங்க. அகில திரட்டு அவர் அருளி எழுதியது. அதுல சொல்றாரு. ஏன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? நம்ம சிலையை வைத்தால் பாப்பா உள்ள வந்துருவான், நீங்க தீட்டுன்னு சொல்லி நம்மளை வெளியே தள்ளிடுவான், எனவே சிலை வணக்கம் வேண்டாம் என்று கண்ணாடியை கொண்டு போய் வச்சார். உன்னை பார் நீதான் கடவுள் என்று சொன்னவர் அவர் எப்படியா ஓ கூட வருவாரு? அப்படிப்பட்ட ஐயா அவர் தான் தலப்பா கட்ட சொல்றாரு. அன்னைக்கு கல்வி 10ஆம் நூற்றாண்டுல கல்வி போட்ட தலப்பாவை உருமால் கட்டை கட்டி இன்றைக்கும் தலையில தலப்பா கட்டி கொண்டுதான் ஐயா வைகுண்டரை வழிபட வேண்டும். இன்னைக்கு கவர்னர் தானே கட்டிக்கிட்டு நிக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியவர் ஐயா வைகுண்டர். யாருல ஒடுக்குனது? ஒடுக்குனது யாரு? நீ ஒடுக்குனது யாருன்னு சொல்லு. நாங்க தான் ஒடுக்கணும், அவர் அதற்கு எதிராக போராடியவர் அப்படின்னு சொல்லு. இல்ல அந்த பார்ப்பனிய கருத்து, அடக்குமுறை மீதான கருத்து, ஒடுக்கப்பட்ட முறை மீதான கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, பார்ப்பனியத்தை எதிர்க்கிறேன் என்று ஆர்.என். ரவி பேச தயாரா? எவ்வளவு அயோக்கியத்தனமான பேச்சு சார். நான் பச்சையா சொல்றேன் சார், இவங்க வாடகை விந்தில் வாழ்க்கை நடத்தக்கூடிய அயோக்கியர்கள். வாடகை விந்து சார். தமிழ்நாட்டில் யாரெல்லாம் போராடினார்களோ, யாரெல்லாம் அறம் போதித்தார்களோ, யாரெல்லாம் இந்த சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக களம் கண்டார்களோ, அவர்களையெல்லாம் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நாம எல்லாரும் தமிழ்நாடு முழு விரவி இருக்கிறார்கள். யாரு காலங்காலமா அடக்குனானா அவன் இன்னைக்கு நின்னுகிட்டு அதற்கு சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒருத்தர் வர்றான்னா, இவனை மாதிரி ஒரு வெக்கங்கட்ட நபர் எவனாவது இருப்பானா? அதிகாரத்தை மனு சொன்னான், அதிகாரத்தில் அனைத்தின் ருசியும் அதிகாரத்தில் இருக்கிறது. அதிகாரத்திற்காக நக்கி பிழை என்றான். ஆர்.என். ரவி நக்கி பிழைத்துக் கொண்டிருக்கிறான். ஐயா வைகுண்டரை நக்குகிறான், கருப்பசாமியை நக்குகிறான். இங்க இருக்கக்கூடிய அனைவரையும் நக்கி பிழைக்கக்கூடிய நாய்களாக ஏன் வள வருகிறீர்கள்? உங்களுக்கு என்று நீ சொல்லு. ஆர்.என். ரவி இந்த பார்ப்பனிய கோட்பாடு என்பது இந்த மண்ணில் இந்தியாவிலேயே சமூக சீர்திருத்த இயக்கம் மிகப்பெரிய அளவிற்கு கொடிகட்டி பறந்த போராடிய அந்த ஐயன்காளியும், அந்த ஐயா வைகுண்டரும், அந்த நாராயணகுருவும், அந்த வள்ளலாரும், இன்னும் மூதாதையர்களான அம்மன்களும் ஐயனார்களும் ஆதிக்கத்தை எதிர்த்து போராடியவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் கடவுளாக வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த தொடர்ச்சியில் வந்தவர் தான் தந்தை பெரியார். அந்த தொடர்ச்சியில் வந்தவர் தான் அயோத்திதாச பண்டிதர். அந்த தொடர்ச்சியில் வந்தவர் தான் ரெட்டமலை சீனிவாசன். அந்த தொடர்ச்சியில் வந்தவர்கள் தான் இன்றைக்கும் தமிழகத்தில் களம் காண்டு கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த அயோக்கிய ஆர்.என். ரவியை கேட்கிறேன், யாரையும் சொந்தம் கொண்டாடுவதற்கு நீ யார்? பீகாரில் இருந்து வந்த பிணந்து நீதி பிணந்தின்னும் கருத்துக்கு சொந்தக்கார ஒரு நபர் இங்க இருக்கக்கூடிய மக்களால் போற்றப்படக்கூடிய மகத்தான தலைவர்களை, சமூக சீர்திருத்த புரட்சியாளர்களை பார்த்து அவர்கள் எல்லாம் எங்களுக்கானவர்கள். சனாதனம்னா என்னன்னு கோர்ட் அது நோட்டீஸ் அனுப்புறாரு ராமசாமின்னு ஒரு வக்கீல். பதில் சொல்லு. சனாதனம்னா என்னன்னு பதில் சொல்லு. சனாதனம் 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 பேசிட்டு இருக்க. அகில திரட்டு சனாதனமா? சனாதனத்தை கிழித்து தொங்க விடப்பட்ட ஐயா வைகுண்டர் எழுதிய நூல் அகில திரட்டு அம்மானை. அதை எடுத்து படிச்சு பாருங்க, பிச்சு அறிவார் அவரு. எல்லாத்தையும் ஒரு பார்ப்பனிய எதிர்ப்பை, முழுக்க முழுக்க வைதீக எதிர்ப்பை பதிவு செய்யப்பட்ட ஒரு நூல், ஆன்மீக நூல் இருக்கிறது என்று சொன்னால் அது அகில திரட்டு. அந்த அகில திரட்டை எடுத்து படிக்க வேண்டும். அதனால என்ன சொல்லலாம், அகில திரட்டே சனாதன நூல் தான் அப்படிங்கிற. என்ன இது இங்கிட்டு நீங்க தாலி எவ்வளவு பெரிய அயோக்கியம் தெரியுதா? ஆனா இந்த கருத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அது வேறு விஷயம். ஆனால் இங்க இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் எல்லாமும் எங்களுக்கானது. மதுரை வீரன் அவன் யார்? அவன் ஒரு அருந்ததிய சமூகத்தில் பிறந்தவன். ஆனா மக்களின் செல்வாக்கோடு அன்றைக்கு வணங்கப்பட்டவன். ஆனால் மக்களின் செல்வாக்கோடு அருந்ததியர் சமூகத்தின் தலைவனா? இல்லை இல்லை, அவன் அருந்ததியர் சமூகத்தில் பிறக்கவில்லை. அவனுடைய அப்பா அம்மா பார்ப்பனர்கள் அவனை கொண்டு போய் காட்டில் போட்டு விட்டு போய்விட்டார்கள். எப்படி கதை சொல்றாங்க தெரியுமா? அப்பனா பிறப்பையே என்ன செய்யறாங்க, கேலிக்குரியதாக மாற்றக்கூடிய ஒரு கேடுகட்ட கூட்டம் இது. இந்த கூட்டம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நின்று கொண்டு மத்தியில் அதிகாரம் இருப்பதற்காக இங்க இருக்கக்கூடிய நாடார்களாக இருக்கட்டும், கவுண்டரா இருக்கட்டும், தேவரா இருக்கட்டும், வன்னியரா இருக்கட்டும், அல்ல இங்க இருக்கக்கூடிய எந்த முதலியாராக இருக்கட்டும், பிள்ளைமாரா இருக்கட்டும், எந்த சமூகமாகவும் இருக்கட்டும், அத்தனை சமூகமும் இங்க பார்ப்பனிய எதிர்ப்பில் இருந்துதான் தன்னை வளர்த்து கொண்டது.
பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது அவ்வளவு சாதாரணமானதல்ல. அதற்காக உயிரை விட்டவர்கள், அதற்காக மார்பை அறுத்தவர்கள் இருக்கிற அதே ஊர்ல, அதே திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல, அதே ராஜாக்கமங்கலத்துல முளைவரி போட்டவன்டா நீங்க. முளைவரி போட்டீங்க. முளைவரி போட்டதற்காகவே ஒரு அம்மா மார்பை அறுப்பதற்காக அவன் மார்பை டேப் வச்சு அளப்பான் பார்ப்பான் ஊர் அம்பலத்துல உட்கார்ந்து. எவ்வளவு பெரிய அளவிற்கு அவருக்கு மார்பு இருக்கிறதோ அதற்கேற்ற வரி, அதான் முளைவரி. அந்த முளைவரியை போட்டு வசூல் செய்தவர்கள் இவர்கள். அதுல இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுடைய மார்பை அளக்கிற பொழுது அவள் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பால் சிந்துகிறது. என் மீது ஒரு கீழ்ஜாதியினுடைய பால் சிந்துவதா என்று அவன் சொல்கிறான். ஒரு பக்கம் மார்பை அறுக்கிறார்கள். ராஜாக்கமங்கலத்தில் நடந்தது. இங்க இருக்கக்கூடிய இங்க நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய அதற்கு பல சினிமாக்களே வந்துருச்சு. இதெல்லாம் என்ன கொடுமை. எனவேதான் விவேகானந்தர் சொன்னார், கேரளா மூடர்களின் பூமி என்றார். திருவிதாங்கூர் சமஸ்தானம் முட்டாள்களின் பூமி என்றார். முட்டாள்கள் இவ்வளவு கொடூரமாகவா இருப்பீர்கள் சார்? தீண்டாமை இருக்கு சார், பாராமை இருந்தது. அதாவது ஒரு பார்ப்பனரிடம் இருந்து நாயர் எத்தனை அடி தூரத்தில் தள்ளி நிற்க வேண்டும்? நாயரிடம் இருந்து நம்பூதிரிட்ட இருந்து நாயர் எவ்வளவு தூரம், நாயரில் இருந்து நாடார் எவ்வளவு தூரம்? தாலியர்தான் சந்தைன்னு இன்னைக்கு அங்க ஒரு ஊர் இருக்கு, கன்னியாகுமரியில. தாலியர்தான் சந்தை. கன்னியாகுமரியில தாலியர்தான் சந்தைன்னு என்ன தெரியுமா? மேல் அதாவது கீழ் ஜாதி பெண்கள், நாடார்கள் மாத்திரம் அல்ல, 18 ஜாதியை சேர்ந்தவர்கள், 18 ஜாதியை சேர்ந்தவர்கள் தாலி கட்ட கூடாதுன்னு சொன்னான். எனவே ஊர்வலமா வந்து தாலியை அறுத்து கொண்டாந்து போட்ட இடம் தான் இன்னைக்கு தாலி அறுத்தான் சந்தைன்னு ஊர் இருக்கு கன்னியாகுமரியில. எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு. அதில் செத்து போனவங்க எத்தனை பேரு? அப்படிப்பட்ட ஒரு பெரிய போராட்டத்தை, சமூக சீர்திருத்த போராட்டத்தை நடத்திதான் இன்றைக்கு அந்த மக்கள் எழுந்து நிற்கிறார்கள். அவர்கள் எழுந்து நின்றதற்கு பின்னால் நீங்கள் எல்லாம் எங்களுக்கானவர்கள் என்று பல்லை இழித்து கொண்டு வருகிறாய் அல்லவா, அதற்கு 4 முழ கயிறு உனக்கு மிச்சம். 4 முழ கயிறு தான். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், இவர்களால் ஒடுக்கப்பட்டோம், நாம் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமூக தலைவர்கள் அந்த மக்களிடம் போய் பேசுகிறார்கள். பிற்படுத்தப்பட்ட மக்களிடம் வந்து நின்று கொண்டு நம்மளை பின்தங்க வைத்து விட்டார்கள், நாம் பிற்படுத்தப்பட்டவர்களாக மாற்றப்பட்டு இருக்கிறோம் பார்ப்பனியத்தால், நாம் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று பிற்படுத்தப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் அந்த மக்களிடம் போய் பேசுகிறார்கள். எந்த ஒரு பார்ப்பனாவது தமிழ்நாட்டில், இதே ஆரியன் ரவி இருக்கட்டும், அக்கிரகாரத்தில் போய் நின்று கொண்டு இவ்வளவு பெரிய சமூகத்தை நாம் தான் அடக்கி வைத்திருக்கிறோம், நமது கருத்தியல் தான் அடக்கி வைத்தது, நாம் இனிமேல் அதை கையாளக்கூடாது, நாம் எல்லோரும் சமம்தான், நாம் எல்லோரும் சமமாக வாழ வேண்டும், அந்த கருத்தை பார்ப்பனிய அந்த ஆதிக்க கருத்திற்கு நாம் உருவாக்கிய கருத்தை இனிமேல் நாம் நிராகரிக்கிறோம், நாம் எல்லோரும் அமைதியாக சமத்துவமாக சகோதரத்துவமாக வாழ வேண்டும், நமது கருத்தை பின்வாங்க வேண்டும், நாம் அந்த கருத்தை உருவாக்கியதற்காக வெட்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம் என்று தமிழ் சமூகத்தின் முன்னாள் ஆரியன் ரவி சொல்ல தயாரா? சொல்லுவானா? என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் எங்களுக்கு தான், எல்லாம் எங்களுக்கு தான், போயா. அப்படித்தான் சகோதரத்துவமா வாழணும்னா அக்கிரகாரத்துக்கு போ, அங்க போய் நின்று கூட்டத்தை போட்டு பேசு. தாம்பராசுன்னு ஒரு சங்கம் வச்சிருக்காங்கல்ல தாம்பரத்துல, அந்த தாம்பராசுல போய் நின்று பேசு. அங்க போய் நின்றுகிட்டு நாம் இந்த பார்ப்பனர்கள், நாம் தான் இந்த கருத்தியலை உருவாக்கினோம், நமது வேதங்கள் தான் உருவாக்கியது, நம் வேதங்கள்ல தலையிலிருந்து வந்தவன் தோலிலிருந்து வந்தவன் என்ற கருத்தெல்லாம் உருவானது. எனவே அந்த கருத்தெல்லாம் இன்றைக்கு காலத்திற்கு செல்லாது. நாம் உருவாக்கிய அந்த கருத்திற்காக இந்த மக்களிடம் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த சமூகம் பின்தங்கி இருப்பதற்கு நாம் உருவாக்கிய கருத்து தான் காரணம். தமிழ் சமூகம் வளர்ச்சி அடைந்து நின்றதற்கு அவர்கள் நடத்திய போராட்டம் காரணம் என்று பேசுவதற்கு ஆரியன் ரவி தயாரா? எங்க வந்து பசப்பி கொண்டிருக்கிறாய்? கேட்டா இங்க உட்காந்துக்கிற வேண்டியது 116 ஏக்கருக்குள்ள அரசாங்க காசுல தமிழ்நாடு மக்கள் கொடுக்கிற வரிப்பணத்துல தின்னு விட்டு தூங்குறதுக்கு கொழுப்படுத்து போய் நீ பாட்டுக்கு தினம் ஒரு கதையை சொல்ல வேண்டியது. கால்டுவெல் வந்தார், அவர் வந்தார், ஜிஇ போப் வந்தார், கிழக்கிந்திய கம்பெனி வந்தார்கள், அவர்கள் எல்லாம் ஜாதியாக நம் ஒன்றாக இருந்தோம், நம்மை பிளவுபடுத்தி விட்டார்கள். இன்னைக்கு இப்ப அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சார் நான் கேட்கிறேன், ராஜராஜ சோழன் ஆண்ட காலம் எப்ப? இடங்கை வலங்கை என்ற ஜாதி, இங்கிட்டு 98 ஜாதி, அங்கிட்டு 98 ஜாதி. அன்னைக்கு வெள்ளைக்காரன் எங்க சார் இருந்த? அந்த 98 ஜாதியா பிரிச்சாங்க இல்ல, அந்த பிரிச்சதுல பார்ப்பனர்களுக்கு எவ்வளவு பங்கு இருக்கு? இடங்கை ஜாதி வலங்கை ஜாதின்னு பிரிச்சு மோத விட்டது யாரு? அன்னைக்கு வெள்ளைக்காரன் எங்கடா இருந்தா? அவன் 10ஆம் நூற்றாண்டுல மோதலானுங்க. அவ்வளவு ஜாதி குழுக்களை உருவாக்கிய நீ இன்னைக்கு வந்து கிழக்கிந்திய கம்பெனி வரும்போது நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தோம்.
பாரதமா இருந்தோம். என்னத்தா பாரதமா இருந்த? நான் இன்னொன்னு சொல்றேன். அந்த கால்டுவெல் திண்டிவனத்தில் உருவாக்கிய பள்ளியில், அந்த திண்டிவனத்தில் உருவாக்கிய பள்ளியில் சங்கராச்சாரியனுடைய மூத்த சங்கராச்சாரின்னு ஒரு ஆள் இருக்காருல்ல, சங்கரசேகரேந்திரர், ஒரு பெருசு, இப்ப செத்து போனவருக்கு முன்னாடி இருந்தவர். அவருடைய அப்பா அங்கேதான் பள்ளிக்கூடத்து வாத்தியாரா இருந்தார். இந்த சந்திரசேகரேந்திரர் இருக்காருல்ல, திண்டிவனத்துல கால்டுவெல் கட்டின பள்ளிக்கூடத்துல தான் அவரு பட்டம் பெறுகிறார். என்ன பட்டம் தெரியுமா? பைபிளை சிறப்பாக வாசித்ததால் கொடுத்த பட்டம். இவங்க வந்து இங்க பேசுறாங்களே சார். நான் அந்த படத்தையே எடுத்து போட்டேன். சேகரேந்திரனுடைய அப்பா திண்டிவனத்துல கால்டுவெல் உருவாக்கின பள்ளிக்கூடத்துல தான் படிச்சவரு. இங்க இருக்கிற எல்லா பேரும் அதுலதான் போய் படிச்சாங்க. ஏன் நீ பள்ளிக்கூடம் வச்ச இடத்துல நீ குருகுலம் அப்படின்னு தானே ஒண்ணு வச்சிருந்த? அந்த குருகுலத்துக்குள்ள எவனும் வரக்கூடாது தானே சொன்ன? குருகுலத்துக்குள்ளே 2 சாப்பாடு ஓட்டவே யாரு? அதை தானே பெரியார் சேர்மாதேவியில போராட்டம் நடத்தினாரு. பாப்பானுக்கு ஒரு சாப்பாடு, மத்த சமூகத்துக்கு ஒரு சாப்பாடுன்னு காங்கிரஸ் கொடுத்த காசுலயே 2 சாப்பாடு போட்டவே யாரு? இதற்கென்ன போராடினாங்க? ஒரு தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் சுயமரியாதைக்காக ஒரு இயக்கம் உருவானதாக சார் திராவிட இயக்கம். எங்க வந்து பேசுறான்னு பாருங்க. திராவிட இயக்கம் என்பது சுயமரியாதை உணர்வோடு வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கமே அல்ல. நாங்கள் மனிதர்கள், சமமானவர்கள், சுயமரியாதை உள்ளவர்கள் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கம் தமிழ்நாட்டில் பரவியது, அதிகாரத்தை கைப்பற்றியது. அன்றைக்கு அதிகாரத்தை இழந்த அயோக்கியர்கள் பூரா இன்னைக்கு எதிர்த்து வந்து உட்கார்ந்துக்கிட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துருச்சா, செத்து போனவன் பூரா பேஸ்புக்ல ஐடி ஆரம்பிச்சுக்கிட்டு உட்கார்ந்து பதிவு போட்டுக்கிட்டு இருக்கிறா, சனாதனத்தை மீட்டெடுக்க போறானா. சனாதனம் என்ற ஒன்று இருந்ததா தான் அரேபியாவில இருந்து இஸ்லாம் வந்தது. சனாதனம் என்ற இருந்ததுனால தான் கிறிஸ்தவம் இங்க வந்தது. இல்லன்னா அவனுக்கு இங்க என்ன வேலை? இங்கதான் எல்லாரும் சமமா இருந்தா இன்னொரு நாட்டுக்காரன் இங்க எதுக்கு வர? இன்னொரு மதம் இங்கேயே வருது. இங்க இல்லாத மதம். உலகத்தில் உருவான முதல் மதம் ஆசிவகம். உலகத்தில் உருவான முதல் மதம் ஆசிவகம். அந்த ஆசிவகம் இதே திருச்சியில் உருவானது தானே, திருநெல்வேலி தமிழ்நாட்டில் உருவானது தானே ஆசிவகம். ஆசிவகம் உருவானது, உலகாயுதம் உருவானது, அதற்கு பின்னால் சைவம், அது என்ன, பௌத்தம் உருவானது, சமணம் உருவானது. நான் கேட்கிறேன், பௌத்தமும் சமணமும் அழிந்து போனது. பௌத்தமும் சமணமும் அழியும் போது இங்க கிறிஸ்தவமும் இஸ்லாமும் இல்லை. கிறிஸ்தவ இஸ்லாம் அதுக்கு முன்னாடி தானே வந்துச்சு. பௌத்தத்தையும் சமணத்தையும் அழிச்சது யாரு? ஆரன்றவி பேசுவாரா? பௌத்தத்தையும் சமணத்தையும் ஏன்டா அழிச்சிங்க? எதற்காக அழிச்சிங்க? என்ன கோட்பாடு அழித்தது? கிறிஸ்தவன் வந்து அழிச்சானா? கிழக்கிந்திய கம்பெனி வந்து அழிச்சானா? முஸ்லிம் வந்து அழிச்சானா? யார் அழிச்சா? நீ தானே அழிச்ச. இன்னைக்கு கோபுரங்கள்ல அந்த சமணர்கள் கழுவேற்றத்தை அப்படியே ஒன்னும் படம் பிடிச்சு வச்சிருக்கீங்களே, இருக்கா இல்லையா? கழுவேற்ற கழுவேறு கழுவேர் கழுவேர் கழுவேறு தமிழ்நாடு பூரா ஊர் எங்க இருக்கு? எவ்வளவு பெரிய ஆளுங்க நீங்க. பௌத்தத்தையும் சமணத்தையும் வீழ்த்திய காலத்தில் அவர்களுக்கு எதிரியாக பௌத்தம் சமணம் இருந்தது. அது இந்தியாவில் உருவான மதம் தானே. அந்த இந்தியாவில் அன்னைக்கு கிறிஸ்தவம் இஸ்லாம் இந்த நாட்டிற்குள்ளேயே இல்லையே. அப்ப ஒரு 2 மதத்தையே கொலகாரத்தனமா கொன்னீங்களப்பா, அழிச்சிங்கள. அழிச்சிட்டு அதற்கு பேர் என்ன? சனாதனம் தானே. ஆக இவர்கள், இந்த அயோக்கியர்கள், இவர்களுடைய முகமூடி எல்லாமே இப்படிதான் இருக்கும். இந்த அயோக்கியத்தனத்திற்கு எதிராக தமிழ்நாடு, இந்த நபர், அதைத்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெளிவா சொன்னார். எப்பா ஆரியன் ரவி, நீ பேசிக்கிட்டே இருந்தாதாயா எங்களுக்கு நல்லது. நான் எங்க வேலையை நீ ரொம்ப ஈஸியாக்குற அப்படின்னு முதலமைச்சர் ஒரு வரியில சொல்லிட்டு போனார்ல. இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு வளர்ந்து வந்து நிற்கக்கூடிய, யாரால் வளர்ந்தோம், எப்படி நாம் நாகரிக மனிதர்களாக மாறினோம், எப்படி தமிழ்நாடு முன்னேறியது என்ற வரலாறு அறியாத இளைஞர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அல்லவா. அவர்களுக்கு இந்த வரலாறை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவேதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதை முதல்வர் ஒரு வார்த்தையில் சொன்னார், ஆரியன் ரவி தொடர்ந்து பேசட்டும், தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்த இயக்கம் தொடர்ந்து வளரும். கண்டிப்பாக. ஐயன் காளி, இப்போது ஐயாவளி என தொடர்ச்சியாக சனாதன எதிர்ப்பாளர்களை எல்லாம் சனாதனத்தின் பக்கம் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி. இது தமிழர்களை, தமிழர் முன்னோர்களை, தமிழ் மண்ணில் ஆன்மீகம் பேசியவர்களை, தமிழ் மண்ணில் பகுத்தறிவு பேசியவர்களை அவமானப்படுத்துகின்ற வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எதற்கு எதிராக போராடினாங்களோ அதன் பேரிலே அவர்களை அடையாளப்படுத்துவதை விட அவமானம் எதுவும் இல்லை என்பதை வரலாற்றின் ஆதாரங்களுடன், ரொம்ப தரவுகளுடன், வெறும் கொள்கை ரீதியாக மட்டும் இல்லாமல் யதார்த்தத்தில் என்ன நடந்தது என்பதை தரவுகளுடன், ஆதாரங்களுடன் ரொம்ப விரிவாக உங்கள் கருத்துக்களை எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.